சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தென்னரசு வந்து எப்படியோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியில் திரும்ப ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. உன்னை நம்பி எப்படி தான் அந்த மக்கள்லாம் பணத்தை கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசோட அப்பா பார்த்தீங்கன்னா தென்னரசை திட்டுவார். அது மட்டும் இல்லாமல், உன்னால் இனிமேல் என்னோட பொண்ணுக்கும் என் பொண்ணு வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நீ சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தென்னரசை பார்த்து மிரட்டுவார். உடனே தென்னரசு நீ பெரிய இவரா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே அவர் திட்டுவார். என்ன தென்னரசியே அறையிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை அடித்து துரத்துவாங்க. இன்னொரு சைடு ஸ்வேதா பிரேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தப்பான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்வேதாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சக்தியும் வேலும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேம் ஸ்வேதாவை தனியாக வர சொல்லியிருப்பாங்க. உடனே ஸ்வேதா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேலு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு ஸ்பீக்கர் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஹோட்டலில் உள்ள டேபிளுக்கு அடியில் அந்த மைக்கை செட் பண்ணி அவன் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவன்கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிளான் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் நினைக்கிறாங்க. சக்தி வேலும் போட்ட பிளானில் பிரேமை எப்படி சிக்க வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஸ்வேதாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.